உலகிலேயே மிக ஆபத்தான பாலங்களில் ஒன்றாக இருக்கிறது ரஷ்யாவின் குவாடின்ஸ்கை பாலம். விடிம் நதி மீது 570 மீட்டர் நீளத்துக்கு அமைக்கப்பட்டுள்ள இந்த பாலம் 2 மீட்டர் அகலமே கொண்டது. பாலத்தின் இரு பக்கங்களிலும் தடுப்பு சுவர்களோ கம்பிகளோ இல்லை. சற்று தடுமாறினாலும் கீழே உறைந்திருக்கும் ஆற்றில் விழ வேண்டியதுதான். இரும்பு கம்பிகள் மீது மரப்பலகைகளை வைத்து இந்த பாலம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. பாலம் கட்டி முடிப்பதற்கு முன்பாகவே பாலத்தை பயன்படுத்த தொடங்கியதால் பாலம் அரைகுறையாகவே நிற்கிறது. இதற்கு அருகில் இருக்கும் கிராமத்தில் வசிக்கும் 1500 குடும்பங்கள் இந்த பாலத்தை தான் பயன்படுத்துகிறார்கள். பாலம் கட்டி முடிக்கப்பட்ட இந்த 30 ஆண்டுகளில் ஒரு முறை கூட பராமரிப்பு பணிகள் செய்தது இல்லையாம். ஏன், உடைந்திருக்கும் மரப்பலகைகளை கூட மாற்றியது இல்லை. அதனால்தான் ஓட்டை உடைசல் நிறைந்து மிகவும் ஆபத்தான பாலமாக நிற்கிறது. நடப்பதற்கு மிகவும் அச்சுறுத்தலாக தோன்றும் இந்த பாலத்தில் கார், பெரிய ட்ரக் வாகனங்கள் சர்வ சாதாரணமாக பயணிப்பதுதான் ஆச்சரியமான ஒன்று. வழித்தடத்தை தாண்டி சக்கரங்கள் சிறிதளவு நகர்ந்தாலும் ஆற்றில் விட வேண்டிய ஆபத்தை உணர்ந்தும் இந்த பாலத்தை மக்கள் தைரியமாக பயன்படுத்துகிறார்கள். காரணம் கேட்டால் 30 வருட பழக்கம் வாகனத்தை கவனமாக செலுத்த கை கொடுக்கிறது என்கிறார்கள் கிராமவாசிகள். இவர்களை தவிர ஒரு சில மன தைரியமுடைய சுற்றுலா பயணிகளும் இந்த பாலத்தில் வாகனங்களை ஓட்டிச் செல்கிறார்கள்.